5 அப்பம் 2 மீனை பெருக செய்த தேவன் என் படகை நிரப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு சத்தமா ஹல்லேலூயா சொல்லிடலாமா? இயேசு நல்லவர் என் படகுல இருக்கிறாரு. இயேசு வல்லவர் என் படகுல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில அவர் இருக்கிறார். நான் தனியா இல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. எரேமியா 32 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தராம். ஆமென். மாம்சம் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் யார் தான் கர்த்தர்? இயேசு தான். ஒருவேளை அவங்களுக்கு இயேசுவையே தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு பேர் என் கூட சேர்ந்து ஒத்துக்கிறீங்க? இயேசுவே தெரியாம இருந்தாலும் அவர் தான் அவங்களுக்கு கர்த்தர். ஆமென். இயேசுவே அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நமக்கெல்லாம் இயேசு தெரிஞ்சிட்டாரு இல்லையா? நம்ம எல்லாம் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டோம். ஆனா இயேசுவையே அறியாதவங்க இருந்தா கூட சத்தியம் என்னன்னா அவங்களுக்கும் அவர் தான் கர்த்தர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எத்தனை மனுஷங்க நின்றுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அவர் தான் கர்த்தர். ஆமென். இயேசு தான் கர்த்தர். நிறைய பேர் சொல்லி இருக்கலாம் அவர் உன்னோட சாமி அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது மாம்சமான எல்லாத்துக்கும் அவர் தான் தேவன். ஆமென். உங்களோட வாயில அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள. மாம்சமான யாவருக்கும் அவர் தான் தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம வாய் திறந்து சொல்லலாமா? இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை பத்தி எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நம்ம எரேமியா புஸ்தகத்தை நம்ம அநேக முறை தீர்க்க தரிசனங்களுக்காக அப்படி இந்த கிளி ஜோசியம் மாதிரி நம்ம எடுத்து படிப்போம் இல்லையா? ஏதாவது வாக்குத்தத்தம் இருக்கா அப்படின்னு தேடி எடுத்து படிப்போம் இல்லையா? ஆனா இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய அந்த காரியங்களெல்லாம் நீங்க எடுத்து நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க தியானிச்சு பாருங்க. இந்த அதிகாரம் எழுதப்படும் போது பாத்தீங்கன்னா தேவ ஜனங்கள் அவங்களுடைய தேசம் அந்நியர்களால பிடிக்கப்பட்டுருச்சு. பாபிலோன் ராஜா என்ன செஞ்சிட்டாரு? அந்த தேசத்தை என்ன செஞ்சிட்டாரு? பிடிச்சிட்டாரு இல்லையா? ஆனா தேவன் எரேமியாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற 2-3 வசனங்களுக்கு முன்னாடி நம்ம படிச்சு பார்க்கலாமா? 24ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன். அதே எரேமியா 32:24. இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டணம் என்ன செய்யப்பட்டுருச்சு? பிடிக்கப்பட்டுருச்சு. பிடிக்கப்படலைன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த பட்டணத்தை என்ன செஞ்சுட்டாங்க? பிடிச்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க, எல்லாமே நடந்துருச்சு. அடுத்த வசனம் 25. நகரம் பிடிக்கப்பட்டுருச்சு. ஆனா தேவன் எரேமியா கிட்ட என்ன சொல்றாரு தெரியுங்களா? பிடிக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்குன்றார். ஹல்லேலூயா. நகரம் பிடிக்கப்பட்டுருச்சு. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த இடத்தெல்லாம் ஒருத்தங்க ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா தேவன் சொல்றாரு இந்த இடத்துல நீ இத்தனை சென்ட் இடத்த வாங்கு அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? இந்த இடத்தையே என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாம் கொத்தளங்கள் போட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நிலத்தை வாங்குங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் நமக்கு இல்ல வேற யாருக்கோ சொல்றாரு போல அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படிதான் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் நம்மளோட பேசுற வார்த்தைக்கும் நம்ம சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க? ஒரு பக்கம் பட்டணம் பிடிக்கப்பட்டுருச்சு, எதிரிகள் சூழ்ந்து வந்துட்டாங்க, பெரிய யுத்தம் நடக்குது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இனி இந்த பட்டணத்துக்கு திரும்ப வருவோமா இல்லையானே தெரியல. ஆனா எரேமியா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கு. இதுக்கு ஆண்டவரே நான் வாங்கணும்? ஏன் ஆண்டவரே நீங்க என்ன வாங்க சொல்றீங்க? நான் உன்னை ரெஸ்டோர் பண்ணுவேன், உன்னை நான் திரும்ப கட்டுவேன், உங்களை நான் திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன்றதுக்கு அடையாளமே நீ வாங்குற நிலம்தான். ஹல்லேலூயா. நீங்க உங்க லைஃப்ல ஒருவேளை நீங்க பாத்துட்டு இருக்கலாம், ஒரு பக்கம் ஒரு பெரிய பிரச்சனை எழும்பிக்கிட்டே இருக்கு, ஒரு பெரிய ஆபத்து என்னமோ போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய பிளெஸிங் வந்துட்டே இருக்கு, ஒரு ஆசீர்வாதம் இருந்துட்டே இருக்கு, ஒரு சமாதானம் இருந்துட்டே இருக்கு. நீங்க பாக்குறீங்க ஒரு பக்கம் என்ன இப்படி நடக்குது, ஒரு பக்கம் என்ன இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கான ஒரு அடையாளம் என்னைக்குமே உங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு புயல் வந்தாலும் உங்களை திரும்பவும் ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வருவார் என்பதற்கு அடையாளமே இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு பக்கம் நடக்கிற ஒரு பெரிய செழிப்பு தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றேன் இந்த சூழ்நிலையில போறீங்க பாருங்க? எத்தனை பேர் நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில போறீங்க பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இதுதாங்க உங்களுக்கு அடையாளம். கர்த்தர் உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார், உங்களை மறுபடியும் கட்டுவார், உங்களை நிலை நிறுத்துவார், உங்களோட அரண்மனை முன் போல கட்டப்படும்படியா ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்க இந்த நேரம் ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. உங்களை மறுபடியும் கட்டுவார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தேவன் மறுபடியும் கட்டுகிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன் மறுபடியும் நிலை நிறுத்துகிற தேவன். மனுஷன் என்ன கெடுத்து போட்டு இருந்தாலுமே தேவனால மறுபடியும் கட்ட முடியும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை அவர் மறுபடியும் கட்டுவார். ஆமென். உங்க பொருளாதாரத்தை அவர் மறுபடியும் கட்டுவார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் முன் போல நிலைப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். அந்த தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே இங்க எல்லாம் கொத்தளம் போடப்பட்டிருக்கு, ஆண்டவரே இங்க இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா நீங்க ஒரு நிலத்தை வாங்க சொல்றீங்க. இன்னைக்கு சில பேரோட வாழ்க்கையில வார்த்தை அப்படிதான் எடைப்பட்டுக்கிட்டே இருக்கா.
ஆண்டவரே இந்த பக்கம் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நீங்க இதை செய்ய சொல்றீங்களே, நல்ல ட்ரெஸ்ஸை போட சொல்றீங்க, நல்லா சாப்பிட சொல்றீங்க, ஒரு இடத்த வாங்க சொல்றீங்க, நல்லா படிக்க சொல்றீங்க, வேலைக்கு போக சொல்றீங்க. ஒரு பக்கம் என் ஃபேமிலி இப்படி போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, உன்னை நான் இப்படி செய்ய சொல்றேன்ல, இப்படி உன்னை கதவை திறந்து நடத்துறேன்ல, அதுதான் நான் உன்னை ரெஸ்டோர் பண்றதுக்கான அடையாளம். ஹல்லேலூயா. சத்ரு எத்தனை வழியா வந்தாலும் தேவன் நம்மளை மறுபடியும் கட்டுவார். அவன் என்னென்ன கதவை திறந்து நமக்கு முன்பாக வந்தாலும் அவன் திறந்ததை விட அதிகமான கதவுகளை கர்த்தர் நமக்காக திறப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது என்ன செய்வாரு? ஆமென். இது என் பிள்ளை, இது ஏன் எல்லை, இது என்னோட பிள்ளைகளோட நிலம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர் கொடி ஏற்றுவாராம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? இயேசு 5 அப்பம் 2 மீனை என்ன செஞ்சாராம்? 5000 பேருக்கும் மேலானவர்களுக்கு அவர் கொடுத்தார், ஆசீர்வதிச்சு கொடுத்தாராம் இல்லையா? 5 அப்பம் 2 மீன் அவரோட கையில கொடுக்கும்போது அதை உயர்த்தி பிதாவை ஸ்தோத்தரித்து என்ன செய்யறாரு? அங்க 5000 பேருக்கும் மேலான புருஷர்கள், பிள்ளைகள், பெண்கள் எல்லாருக்கும் அவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. இது மட்டும் அற்புதம் கிடையாது. கடைசியில என்ன நடக்குது? மீதம் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்யறாரு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்கள் எல்லாம் படகு ஏறி நீங்க எங்க போங்க, அக்கறைக்கு போங்க, நீங்க அடுத்த நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி போகும்போது இந்த சீஷர்கள் கையில என்ன இருக்கு? மீதம் எடுத்த அப்பங்களும் மீன்களும் இருக்கு இல்லையா? அந்த அப்பங்களையும் மீன்களையும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? படகுல ஏத்திட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்படி போகும்போது இயேசு அவங்க கூட இருந்தாரா? இல்ல. இயேசு தனித்து ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? மலை மேல ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க? படகுல அந்த மீதி துணிக்கைகள் எல்லாம், அந்த 12 கூடைகள் நிறைய மீதம் எடுத்தாங்களா, எல்லாத்தையும் ஏத்திட்டு அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெரிய புயல் வருது இல்லையா? பயங்கரமான புயல் வருது. அந்த புயலுக்கு நடுவுல இந்த கப்பல் என்ன செய்யுது? அலசரை பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவுல அலசரி பட்டுட்டு இருக்கும். இவங்களுக்கு என்ன ஆயிருச்சு? பயம் ஆயிருச்சு. என்ன நடக்கும் தெரியல, எப்படி போக போறோம் தெரியல, எப்படி போய் கரை சேர போறோம் தெரியல. அப்பதான் இயேசு என்ன செய்யறாரு? கடல் மேல நடந்து வர்றாரு. சீஷர்கள் இயேசுவை பார்த்தது என்ன நினைக்கிறாங்க? ஐயோ பேய் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஐயோ பேய் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பேய் இல்லை. யார் அது? இயேசு இல்லையா? இயேசு கடல் மேல நடந்து வர்றாரு இல்லையா? ஆனா இந்த ஜனங்கள், இந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க? புயலை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சீஷர்களுக்கு ஒண்ணு தெரியல, அவங்க படகுலையே இயேசு ஏற்கனவே செஞ்ச அற்புதத்தின் அடையாளமா அப்பங்கள் வைக்கப்பட்டு இருக்குன்றது இந்த சீஷர்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொந்தளிக்கிற கடலுக்கு நடுவுல தான் நீங்க படகுல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உங்க படகுல ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதை கொடுத்திருக்காருன்றதுக்கு எவ்வளவு பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஹல்லேலூயா. எஜமான் தொட்ட ஒண்ணு இன்னைக்கு உங்க படகுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கு, உங்க குடும்பத்துல இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏற்கனவே எஜமான் தொட்ட அற்புதம் செய்த ஒண்ணு உங்க கூட இருக்கு. நீங்க புயலுக்கு நடுவுல போகும்போது அதை கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் பாருங்க. உங்க படகுல நிரம்பி கிடக்குற அந்த 12 கூடையை நீங்க கொஞ்சம் பாருங்க. அந்த 5 அப்பம் 2 மீனை பெருக செய்த தேவனால உங்களை அக்கறைக்கு கொண்டு போக முடியாதா? எத்தனை பேர் பதில் சொல்றீங்க ஆண்டவரை நோக்கி? ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை பெருக செய்து உங்க படகை இன்னைக்கு நிரப்பி இருக்கிற தேவனால உங்களை அக்கறைக்கு கொண்டு போக முடியாதா? நீங்க சொல்லுங்க, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. என் இயேசுவால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. நீங்க புயலையும் காற்றையும் பார்க்கும்போது ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். பதில் புயல்லையும் காற்றிலையும் இல்ல, உங்க படகுலயே இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேரோட ஆண்டவர் முகமுகமாய் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டு இருக்கிறார். உங்களோட ஆண்டவர் பேசுறாருன்னா ஆவியில இணைந்து, ஆண்டவருடைய வல்லமையில, அந்த வார்த்தையில இணைந்து அவரை துதிக்க ஆரம்பிங்க. வாய் திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீங்க புயல்லையும் காற்றுலயும் ஒரு அற்புதத்தை தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க கடல்ல இறங்குறதுக்கு முன்னாடி உங்க போட்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுட்டாரு. உங்க படகுல உங்களோட ஒரு பிரயாணத்துல ஒரு அற்புதம் இருக்கு, ஒரு அப்பம் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஜீவ அப்பம் இருக்கு. ஜீவ தேவன் பெருக செய்த ஒரு அப்பத்தோட தான் இன்னைக்கு நீங்க படகுல போயிட்டு இருக்கீங்க. நீங்க தனியா போகல. பக்கத்துக்கு அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியா போகல. மாஸ்டர் டச் பண்ண ஒரு அப்பம் உங்களுடைய படகுல இருக்கு. எஜமான் தொட்ட அப்பம் உங்க படகுல இருக்கு. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் தொட்ட அப்பம் உங்க படகுல இருக்கு, உங்க வாழ்க்கையில இருக்கு. இன்னைக்கு நீங்க போற பிரயாணத்துல இருக்கு. நீங்க தனியா இல்ல, இயேசு உங்க கூட இருக்கிறார். காற்றுலயும் புயல்லையும் ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா சீக்கிரத்துல பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி உங்க படகை பாருங்க, உங்க படகை பாருங்க. உங்களோடு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்க. உங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் செய்து உங்க படகை நிரப்பி இருக்கிறத பாருங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா இதை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க. நீங்க போக வேண்டிய அக்கறைக்கு அவர் உங்களை கொண்டு போய் சேர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனுஷங்களுடைய கையில இல்லாதது, போட்ல இல்லாதது இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய படகுல இருக்கு, நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அநேகர் புயலையும் காற்றையும் கண்டு மடிஞ்சு போயிடுறாங்க.
ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, என் கூட சேர்ந்து எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாருங்க, நம்ம உலகத்துல இருக்கிற எந்த பொருளுக்கும் ஏதோ ஒண்ணு ஈடா கொடுத்துடலாம். ஆனா நம்மளுடைய ஜீவனுக்கு ஈடா நம்மளால எதையுமே கொடுக்க முடியாது. ஆனா தேவன் என்ன செஞ்சாரு? நம்மளுடைய ஜீவனுக்கு ஈடா தன்னோட ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியுங்களா? நம்மளுடைய ஜீவனை இயேசுவால ஆதாயப்படுத்தி கொண்டோம். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய ஜீவனை குறிச்சு நமக்கு பயம் இல்ல. உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு அந்த கேள்வி இருக்கு, அந்த பயம் இருக்கு. ஆனா இங்க உட்கார்ந்துருக்க ஒரு பெண்களுக்கு கூட அந்த கேள்வி கிடையாது, ஜீவனை குறித்த பயம் கிடையாது. ஏன்? இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னோட ஜீவனை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்து இருக்கிறது. எல்லாரும் வாய் திறந்து சொல்லாம, என்னுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு தாங்க என்னுடைய ஜீவனின் பலன். காற்றோ புயலோ என்ன கடத்தி கொண்டு போக முடியாதபடி, என் வாழ்க்கையை அழிக்க முடியாதபடி, இன்னைக்கு ஒரு பெரிய காற்றையும் புயலையும் நீங்க சந்தித்து கொண்டு இருக்கலாம், அதெல்லாம் என்னுடைய ஜீவனை எடுக்க முடியாதபடி என் ஜீவனின் பலன் இயேசுவா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் ஜீவனின் பலன் இயேசுவா இருக்கிறார். உங்களோட ஃபியூச்சரை குறித்தோ இல்ல உங்களுடைய கடைசி நாட்களை குறித்தோ இந்த மாதிரி நடந்துடும் அந்த மாதிரி நடந்துடும் எந்த பயமும் நமக்கு இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஜீவனை ஒருத்தர் மீட்டுக்கிட்டாராம். நம்ம அழிவை சந்திக்காதபடி ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாராம்? மீட்டுட்டாரா. நீங்க ஒரு பெரிய புயலை சந்திக்கிறீங்களா? நீங்க பயப்படவே வேணாம். ஏன்னா உங்க ஜீவன் யார் கையில இருக்கு? இயேசு கையில இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க பக்கத்துக்கு அவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னோட ஜீவன் இயேசுவோட கையில இருக்கு. ஹல்லேலூயா. என்னோட ஜீவன் இயேசுவோட கையில இருக்கு. நான் என் ஜீவனை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்க எத்தனையோ மிஷனரிமார்களுடைய சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு ஜீவனை குறிச்சா பயமே இல்லை. ஏன் இல்லை? எப்படி சிங்க மாதிரி தைரியமா யாருன்னே தெரியாத இடங்களுக்கெல்லாம் போய் இயேசுவின் நாமத்தை தைரியமா மரணத்துக்கு பயப்படாம அறிவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்னுடைய ஜீவன் இயேசுவோட கையில இருக்கு. ஹல்லேலூயா. என் ஜீவன் இயேசுவோட கையில இருக்கு. ஆமென். அந்த ஜீவனை எடுக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. ஆமென். என் ஜீவன் தேவனுடைய கரத்துல மறைந்திருக்கு. என் ஜீவனுக்கு விரோதமா சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை. எவ்வளவு பேர் சொல்றீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜீவனுக்கு விரோதமா சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை, எனக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. நான் இயேசுவோடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா? நீங்களும் நானும் ஏசப்பாவோட சொத்தா இருக்கிறோம். நம்ம மேல நமக்கு என்ன கிடையாது. எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், எனக்கும் என்னோட ஜீவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. யாராவது அப்படி நினைக்கிறீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஜீவன் இயேசுவோட கையில இருக்கு. நீங்க கவலைப்படவே வேணாம். உங்க படகை கொஞ்சம் பாருங்க. உங்க படகுல ஆண்டவர் சில அப்பங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில துணிக்கைகளை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கான அடையாளம். உங்களை அவர் கரை சேர்ப்பார். ஆமென். உங்களை அவர் கரை சேர்ப்பார். நீங்க இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துகிற பெண்கள் அல்ல. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்களா? இந்த உலகத்தை ஆதாயப்படுத்துறவங்க அதை இழந்து போயிருவாங்க. ஆனா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவை நீங்களும் நானும் என்ன செஞ்சுக்கணுமா? ஆதாயப்படுத்தி கொள்ளுமா. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனா இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனா இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி எதெல்லாம் எனக்கு லாபமா இருக்கோ அதெல்லாம் நான் நஷ்டம்னு நினைக்கிறேன், எதெல்லாம் எனக்கு லாபமா இருக்கோ அதெல்லாம் நான் குப்பைன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் சில காரியங்களை செய்யறோம்ல, எதுக்காக செய்யறோம்னா உலகத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு இல்ல, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த. இன்னைக்கு ஒரு ஊழியத்தை செய்யறோம்னா நம்ம பெண்கள் நம்மளுடைய எண்ணங்கள்ல என்ன இருக்கணும்? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். இந்த காரியத்துல நான் கிறிஸ்துவை கிறிஸ்துன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கிரைஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க? கிரைஸ்ட் அப்படின்னா என்ன? கிறிஸ்து, ஏசு கிறிஸ்து. ஏசுனா ரட்சகர் இல்லையா? கிறிஸ்துனா அபிஷேகிக்கப்பட்டவர். சொல்லுங்க, அபிஷேகிக்கப்பட்டவர். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளனா என்ன அர்த்தம்? நான் அவரோட அபிஷேகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக, அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக நிற்கும்படி, அவருடைய வல்லமையை நான் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக. அதனால வசனம் சொல்லுது, பெண்களாகிய நம்ம எதை தேடுறவங்களா இருக்கணுமா? அதிகாரத்தையும் வல்லமையையும் நம்ம தேடுறவங்களா இருக்கணுமா? ஆமென். நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்ம என்ன தேடுறவங்களா இருக்கணும்?
நாளைக்கு லோனை கட்ட பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தேடுறவங்களா இருக்கக்கூடாது. அவ என்னை பத்தி பேசிட்டா, இவளை பத்தி இனி 4 பேர்கிட்ட யார்கிட்ட பேசலான்னு தேடுறவங்களா இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன சமைக்கிறது, அடுத்த நாள் என்ன சமைக்கிறது, இதையே தேடிட்டு இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம எதை தேடுறவங்களா இருக்கணுமா? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி கிறிஸ்துவுக்குரியவைகளை நாம் தேடுகிறவர்களா இருக்கணுமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்றதுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதாவது இந்த வசனத்துல ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மீனிங்கே கிடையாது. என்னன்னா, முதலாவதுன்ற வார்த்தையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க செய்வதனால உங்களுக்கு வார்த்தை சொல்ற பிரயோஜனம் கிடையாது. எப்படி? நீங்க அந்த முதலாவது எடுத்துட்டு சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யத்தை நீதி எல்லாத்தையும் தேடுறீங்களா, இதையும் தேடுங்க அப்படின்ற மாதிரி தான் அது. ஆனா நீங்க முதலாவது அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுல தாங்க நீங்க தேடுவதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெண்களா இருக்கிற நம்ம கண்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தோல்வியாகவே இருக்கலாம், நம்ம கைவிட்டு போயிருக்கலாம். நமக்கு ஒண்ணு தெரியணும், நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும் போது அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்திற்குரியவைகளை நான் தேடும் போது அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்க புதிய ஏற்பாடுல எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அநேக பெண் ஊழியர்களை நம்ம அங்க வாசிக்கிறோம். எவ்வளவு பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை பயன்படுத்த வல்லவர் என்பதை? கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ பெண்கள் அது போல கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை செஞ்சிருக்கிறார். இயேசுவோடும் சீஷர்களோடும் அநேக பெண்கள் ஆஸ்தியினால ஊழியம் செஞ்சாங்களாம். ஆண்டவர் விதைக்கும் போது பணத்தை பாக்குறதுல இருதயத்தை தான் பாக்குறாரு. ஹல்லேலூயா. 2 காசு விதைச்சு அந்த விதவையை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதிகமா மெச்சுக்கிறார். இவ தான் அதிகமா விதைச்சா அப்படின்னு. ஏன்னா இவகிட்ட இருக்கிற அத்தனையும் அவரோட இருதயத்தை திறந்து அவ விதைச்சபடினால தேவன் அதைத்தான் என்னவா பாக்குறாரு? பெரிதாய் பாக்குறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க எத்தனை பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு வேணும்னா ஜெபம் பண்ணா நடக்காது. நீங்க விதைக்கும் போதுதான் உங்க பொருளாதார நிலைமை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு தேவன் விதையை கொடுக்கிறார். பெண்கள் ஆஸ்திகளால தேவனுக்கு என்ன செய்தாங்களாம்? ஊழியம் செய்தாங்களாம். இவ்வளவு பவர்ஃபுல்லான பெண்ணா எழும்பணும்னு எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, விரும்புறீங்க? வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவர் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவாராம். முதல்ல நமக்கு தாகம் இருக்கணும். ஆண்டவரே என்னை இப்படி பயன்படுத்துங்க, நான் தேவ சமூகத்துல விதைக்கணும், தேவ ராஜ்யத்தை நான் கட்டணும். ஆமே, என்னால கர்த்தர் என்ன செய்யணும்னு வச்சிருக்காரோ அதை நான் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களா? நீங்க அடைபட்டு கிடக்கிறத கர்த்தர் விரும்பல. பாருங்க, அடிமைத்தன நேரத்துல கூட ஆண்டவர் ஒரு நிலத்தை வாங்க சொல்ற தேவனா இருக்கிறார். ஆமே, உங்களுக்கு ஒரு ரெஸ்டோரேஷன் நிச்சயமா இருக்கு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த நாள்ல ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, நான் தேவ சமூகத்துல இருதயத்தின் உண்மையோடு விதைக்க என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க கையில என்ன இருக்கோ அதை முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல விதைங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ மன ரம்யமாய் சந்தோஷமாய் சந்தேகப்படாம தேவ சமூகத்துல என்ன செய்யுங்க? விதைங்க. விதைப்பீங்களா அந்த நாளில இருந்து? ஹல்லேலூயா. அந்த ஏழை விதவை அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி யோசிக்கல. அவங்க விதைக்கிறாங்க, அவங்க களஞ்சியத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நிரப்புவார். ஆமே, நம்ம பைபிள்ல பாக்குறோம்ல, சகையுன்ற ஒரு மனுஷன் என்ன செஞ்சாராம்? அவர் எதெல்லாம் அநியாயமா சம்பாதித்து வச்சாரோ அதையெல்லாம் என்ன செஞ்சுட்டாராம்? 4 அத்தனையாய் திரும்ப கொடுத்துட்டாராம். இல்லையா? அவர் எதையுமே யோசிக்கல, 4 அத்தனையா என்ன செஞ்சுட்டாரு? திரும்ப கொடுத்துட்டாரு. வேதத்துல எங்கேயாவது வாசிக்கிறோமா இவன் இப்படி கொடுத்து பிச்சைக்காரன் ஆயிட்டான்? நம்ம வாசிக்கிறோமா? தேவனை பின்பற்றுகிற ஒருவரும் பிச்சைக்காரர்கள் ஆவது இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீங்க அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்காது இருப்பீங்க. வசனம் இப்படி சொல்லல, நீ கடன் வாங்காது இருப்ப, நீ கடன் கொடுப்ப அப்படின்னு சொல்லல. வசனம் எப்படி சொல்லுது? நீ அநேகருக்கு கொடுப்ப, நீ வாங்க மாட்ட. உங்களுக்கு புரியுதா? நம்ம எப்ப வாங்காதவர்களா இருப்போம் தெரியுங்களா? கொடுக்கிறவர்களா இருக்கும்போது நம்ம வாங்குகிறவர்களா இருக்க மாட்டோம். நம்மள நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? எப்போ ஆண்டவரே நடக்கும், எப்போ நான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் எப்போ உங்களுக்கு கொடுப்பேன், நான் பாட்டுக்கு வாங்கிக்கிட்டே இருக்கேனே, எப்போ கொடுப்பேன். நீங்க கொடுத்து பாருங்களேன், நீங்க வாங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்க கொடுத்து பாருங்களேன், நீங்க வாங்க மாட்டீங்க. ஆமென். எவ்வளவு பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல உங்க இருதயத்தை நீங்க அர்ப்பணிக்கிறீங்க? கொடுத்துருங்க, நீங்க வாங்க மாட்டீங்க. ஆமே, முதலாவது உங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தை தேவனுடைய சமூகத்துல கொடுத்துருங்க. உலகத்தை ஆதாயம் பண்ணணும்ன்ற எண்ணத்தோடு வாழாதபடிக்கு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த நீங்க என்ன கொடுக்கணுமோ நீங்க அதை கொடுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை தேவனுடைய கரத்துல கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன், கேளுங்களேன். ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களுக்கு கீழ்ப்படியாத எதுவுமே உலகத்துல நீங்க பாக்குற பிசிக்கலா உங்களுக்கு கீழ்ப்படியாது. ஆவிக்குரிய மண்டலத்துல எதை உங்க கண்ட்ரோலுக்கு நீங்க கொண்டு வரீங்களோ, நீங்க இன்னைக்கு வாழ்கிற இந்த உலகத்துல பிசிக்கலா நீங்க அதை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்க பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அந்த 10,000 ரூபாயை தேவ சமூகத்துல விதைக்க உங்க கையில நீங்க அதை எடுத்து ஆளுகை செய்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த பணம் உங்களை இனிமேல் ஆளுகை செய்யாது, நீங்க பணத்தை ஆளுகை செய்வீங்க. ஹல்லேலூயா. இது பணத்துல மட்டும் கிடையாது, எல்லாத்துலயும் இதுதான் ஃபார்முலா. ஒரு நேரத்தை உங்களால அடக்கி ஆளுகை செய்ய முடிஞ்சிச்சுன்னா அந்த நேரம் உங்களை கண்ட்ரோல் பண்ணாது, நீங்க நேரத்தை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு நேரமே இல்லைங்க, ஜெபிக்க பைபிள் படிக்க நேரமே இல்லைங்க. நீங்க நேரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நான் நேரம் எடுத்து ஜெபிப்பேன், நான் நேரம் எடுத்து வேதம் வாசிப்பேன், நான் நேரம் எடுத்து சபைக்கு வருவேன். ஹல்லேலூயா. சபை ஆராதனை இந்த நேரம்னா இந்த நேரத்துக்கு நான் சபையில இருப்பேன்னு நீங்க இந்த நேரத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில எல்லா காலமும் நல்ல காலமா இருக்கிறத தான் நீங்க பாப்பீங்க. குடுகுடுப்புக்காரங்க வீட்டு முன்னாடி கெட்ட காலம் பிறகுது, கெட்ட காலம் பிறகுதுன்னா நீங்க பைபிள் எடுத்துட்டு போய் சொல்லுங்க, உனக்கு நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீங்க எதை ஆவிக்குரிய ரீதியா கண்ட்ரோல் பண்றீங்கன்னா அது உங்களுடைய உலக ரீதியா இருக்கிற காரியத்துல உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நான் இதை சொல்லும் போது நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, இதை நான் எனக்கு கீழ்ப்படுத்துறேன், இதை நான் எனக்கு கீழ்ப்படுத்துறேன் நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அது உங்களுக்கு கீழ் அடங்கணும்னா முதல்ல நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அந்த அதிகாரத்தை தான் நமக்கு தந்திருக்கிறார். பவுல் சொல்றாரு இல்லையா, நம்ம இப்ப வாசிச்சோம்ல வசனத்துல, அவர் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தி கொள்றதுக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. அதாவது நான் எப்படி காணப்படணுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நம்ம சொல்றோம்ல, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, அது இல்லைன்னு நான் என்னோட சுயத்தையே யோசிச்சுக்கிட்டு இல்லாம நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் நான் காணப்படணுமா? உலக ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லணும்? இவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, இவங்க செஞ்சிருவாங்க, இவங்க தேவன் இவங்களுக்கு செஞ்சிருவார், இவங்க சாதிச்சிருவாங்க, இவங்க தாண்டி வந்துருவாங்க. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் இந்த உலகம் என்ன செய்யணுமா? பார்க்கணுமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அந்த வசனம் புரியுதா? என்னோட சுயநீதியில நான் நிக்காம, என்னோட சுயநீதி என்ன? நான் ஜெபிச்சிருந்தா அது நடந்திருக்குங்க, நான் மட்டும் இதை பண்ணியிருந்தா அது நடந்திருக்குங்க, அப்படி இல்லை. இயேசு எனக்காக செஞ்சிருக்கிறதுனால நான் இதை பண்ணுவேன்னு நீங்க நிக்கணும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ற பெண். இந்த பெண்கள் கூட்டத்துல ஆண்டவர் உங்க மனசுல பசுமர தாணி போல ஒரு வார்த்தைய அப்படியே நிலைச்சிருக்கும்படியா அவங்களை அனுப்ப போறாரு. என்னன்னா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுவேன். நீங்க பொறுமையா சில விஷயங்கள்ல போலாம், சகிச்சுக்கிட்டு சில விஷயங்கள்ல போலாம். என்ன ஆதாயப்படுத்திக்க போறீங்க? இந்த உலகம் உங்களை பார்த்து அதான் கேளுங்க, எதுக்கு நீ இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசாம போயிட்டு இருக்கிற? திரும்பி ஒரு 2 வார்த்தை பேச வேண்டியதான். நீங்க சொல்லணும், நான் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தி கொள்றேன், இதுல எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை, ஆனா எனக்கு கிறிஸ்துவ நான் ஆதாயப்படுத்தி கொள்றேன், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்றேன். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். எனக்கு எதெல்லாம் லாபமா இருக்கும், இதெல்லாம் நான் செஞ்சா என் பேரு பெருமையா இருக்கும் நான் நினைக்கிறேனோ, அதெல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக குப்பைன்னு சொல்லி விடுறேன், அதெல்லாம் நான் நஷ்டம்னு சொல்லி நினைக்கிறேன். சில நேரத்தில் உங்க சொந்தக்காரங்க சில நிலத்துக்காக இடத்துக்காக உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கலாம். நீங்களும் திரும்பி அஞ்ஞானிகளை போலவே அவங்க கிட்ட வழக்காடி தீமையை செஞ்சு அவங்க செய்யற அதே பில்லி சூனியத்தை, அதை செய்யற அதே சூனியத்தை, அவங்க சொல்ற அதே 4 பேருக்கு கெட்டதை செஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த வசனத்தை உங்க வாய் திறந்து சொல்லுங்க, நான் அதை குப்பைன்னு நினைக்கிறேன்னு சொல்லுங்க. சில ஆயிரங்களுக்காக கிறிஸ்துவ ஒரு நாளும் விட்டுறாதீங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சில ஆயிரங்களுக்காக விலையேற பெற்ற கிறிஸ்துவ அபிஷேகத்தை நீங்க விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. பெண்கள் நம்ம எதை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்? சத்தமா சொல்லாமா? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், உங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம். நம்ம எதை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும். நம்மளோட மைண்ட்ல இது ஒன்னே ஒன்று இருக்கட்டும், இந்த காரியத்துல நான் எதை ஆதாயப்படுத்த போறேன்? நான் இப்ப ஒரு ஊழியம் செய்யறேனே, இதுல நான் என்ன ஆதாயப்படுத்த போறேன்? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த போறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்த போறேன். நான் ஒரு வீட்டை கட்டுறேனே, என்ன ஆதாயப்படுத்த போறேன்? வீடை தூக்கிட்டே நான் போயிடுவேனா? நம்ம எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போலன்னு நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? எதையும் கொண்டு வரல, எதையும் நான் கட்டுற வீட்டை தூக்கிட்டு போக முடியுமா? இந்த வீட்டை கட்டுறதுனால நான் என்ன ஆதாயப்படுத்த போறேன் சொல்லுங்களேன். அந்த மைண்ட் செட்டோட ஒரு வீட்டை கட்டி பாருங்களேன். அந்த மைண்ட் செட்டோட எதை செய்யணுமோ நீங்க செய்து பாருங்களேன். அது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். அது தேவ ராஜ்யத்துக்கு பயன்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி எதெல்லாம் எனக்கு லாபமோ அது எல்லாம் நான் நஷ்டம்னு சொல்லி என்றேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இந்த ஜெபத்தை உங்களுடைய இருதயத்தை இந்த வேலையில செய்றீங்க?
நாலு பேரை பத்தி குறை பேசும்போது அதுக்கு நடுவுல நான் இருந்தேன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இதுல நான் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துறேன்னா? ஹல்லேலூயா. இன்ஸ்டாகிராம நோண்டிட்டே இருக்கிறதுனால, ஃபேஸ்புக் நோண்டிட்டே இருக்கிறதுனால கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துறேன்னா? யோசிங்களேன். நான் செய்யற எல்லா காரியத்திலும் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துகிற ஒரு நபரா இருக்கணும். ஆமென். சில இடங்கள்ல நீங்க பொறுமையா போறீங்கன்னா அதுல எதை ஆதாயப்படுத்த போறீங்க? கிறிஸ்துவை நீங்க ஆதாயப்படுத்த போறீங்க. ஏன்னா தன்னுடைய ஜீவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க அதை இழந்து போயிடுவாங்களாம். ஆனா இயேசுவி நிமித்தம் தன்னுடைய ஜீவனை இழக்கிறவங்க எதை ஆதாயப்படுத்தி கொள்வாங்களாம்? சொல்லுங்க, என்ன ஆதாயப்படுத்தி கொள்வாங்க? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்வாங்க. நித்திய ஜீவனை ஆதாயப்படுத்தி கொள்வாங்க. என்னோட லைஃபுங்க, என்னோட விருப்பு, என்னை பத்தி பேசிட்டாங்க, எனக்கு குறை சொல்லிட்டாங்க. நீங்க உங்களுடைய காரியங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃபை நீங்க என்ன செஞ்சிருவீங்களாம்? இழந்து போயிருவீங்களாம். ஆனா கிறிஸ்துவை நீங்க ஆதாயப்படுத்தி கொள்றீங்கன்னா, நித்திய ஜீவனை நீங்க ஆதாயப்படுத்தி கொள்றீங்கன்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது? அந்த ஜீவனை உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்றீங்க நான் கிறிஸ்துவை இனி ஆதாயப்படுத்துவேன்? நம்ம ஒரு சபைக்கு கூடி வர்றோம் சொன்னா இங்க எதுக்காக நம்ம வரோம்? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி. இன்னும் நான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன கற்றுக்கொள்றது, இன்னும் நான் அபிஷேகத்துல எப்படி வளர்றது அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் எதுக்கு வரேன்? சபைக்கு வரேன். ஹல்லேலூயா. நீங்க சபைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்றதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஒரு வேலைக்கு போனா நம்ம என்ன சம்பாதிப்போம்? பணத்தை தான் சம்பாதிப்போம் இல்லையா? ஒரு வேலைக்கு போனா பணத்தை சம்பாதிப்போம். நீங்க ஆலயத்துக்கு வந்தா என்ன சம்பாதிப்பீங்க? கிறிஸ்துவை தான் சம்பாதிக்கிறீங்க. ஓகே, ஒரு நாளும் நீங்க வாழ்றதுனால என்ன சம்பாதிக்கிறீங்க? நீங்க டெய்லி வாழ்றதுனால கூரையை பிச்சுட்டு 10,000 ரூபாய் விழுகுதா? சூப்பர் நந்தினி, நீ இன்னைக்கு ஒரு நாள் வாழ்ந்துட்ட, அந்த திங்கக்கிழமைக்கு உனக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு வந்து விழுகுதா டம்முன்னு மண்டையில? நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த நாள் ஃபுல்லா நம்ம வாழ்ந்துட்டோம், 24 மணி நேரம் நம்ம வாழ்ந்துட்டோம், என்ன கிடைச்சிச்சு? யோசிச்சிருக்கீங்களா? இன்னையிலிருந்து யோசிங்களேன். இன்னைக்கு என்ன நாள் நமக்கு? இன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு படுக்கும்போது யோசிங்க, இன்னைக்கு என்ன சம்பாதிச்சிங்க? 4 பேர்கிட்ட திட்டு வாங்கி சம்பாதிச்சோங்க. என்ன சம்பாதிச்சோம் சொல்லுங்க? கிறிஸ்துவ சம்பாதிச்சிங்களா? நீங்க நடந்த பாதையில கிறிஸ்துவ பாத்தீங்களா? அவரோட சத்தத்தை கேட்டீங்களா? இன்னைக்கு அவர் அறிகிற அறிவில வளர்ந்துருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க கிறிஸ்துவ சம்பாதிக்கலாம். இந்த உலகம் உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்காம இருக்கலாம். பெண்கள் நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுல மாடு மாதிரி உழைக்கிறேன், நமக்கு ஏதாவது சம்பளம் இருக்கா அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? இதுக்கு 4 வீட்டுல போய் வேலை செஞ்சா கூட எனக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டுல பாருங்க இத்தனை வேலை செய்யறேன், ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு யோசிச்சிருக்கோமா இல்லையா? ஆனா உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்றேன், நீங்க டெய்லி சம்பாதிக்கலாம். நீங்க டெய்லி சம்பாதிக்கலாம். அவர் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. டெய்லி உங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கு, பரலோகம் உங்களுக்கு கொடுத்திருக்கு, அவர் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்ப எவ்வளவு கோடீஸ்வரர்கள் நீங்களும் நானும் பாருங்களேன். எத்தனை நாள் வாழ்ந்திருக்கோம்? நீங்க பிறந்து எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு? நீங்க பிறந்து உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? 37. இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இயேசுவை அறிஞ்சுக்கிட்டீங்க? இயேசுவை அறிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வயசுக்கு அப்புறம். 17 வருஷமா நீங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கீங்க. அப்ப 17 வருஷமா இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இயேசுவை. ஹல்லேலூயா. சரி, இந்த 17 வருஷத்தை விட பெரியவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? சிஸ்டர் நீங்க எத்தனை வருஷமா சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க? 25. 28 வருஷமா இயேசுவை சம்பாதிச்சுட்டு இருக்காங்களாம். வேற யாரு சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க? 12 வருஷமா சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. வேற 1 வருஷமா யாராவது சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா? 2 வருஷமா யாராவது சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா? இங்க யார் நிறைய சம்பளம் வாங்கியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் டெய்லி கிறிஸ்துவ அதிகமாய் அறிந்து கொள்றாங்களோ அவங்க தான் அதிகமான சம்பளம் வாங்கியிருப்பாங்க. ஹல்லேலூயா. யார் நீங்க 2 வருஷமே ஆயிருக்கலாம், 2 வருஷமா தான் கிறிஸ்துவ சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். பட் கிறிஸ்துவ நீங்க இந்த 2 வருஷமும் அறியறதுக்கு ஒவ்வொரு நாளையும் விட்டு கொடுக்குறீங்கன்னா 20 வருஷம் சம்பாதிச்சவங்களை விட 2 வருஷம் சம்பாதிச்சவங்க அதிகமா சம்பாதிச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் பேசுறது எவ்வளவு பேருக்கு புரியுது? யாருக்குள்ள இருக்கிற ஆளா காணப்படணுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆளாய் காணப்படணுமா? இன்னையிலிருந்து கிறிஸ்துவ எவ்வளவு பேர் சம்பாதிக்க போறீங்க? ஹல்லேலூயா. இதைதான் பவுல் சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு அவரை ஏத்துக்கிட்டீங்க அந்த அளவுக்கு அவருக்குள்ள வேர்கொள்ளுங்க. அந்த அளவுக்கு அவருக்குள் வேர்கொள். நீ எவ்வளவா கிறிஸ்துவுக்குள்ள வேர்கொள்றீங்களோ அவ்வளவா நீங்க பவர்ஃபுல்லா மாறுவீங்க. ஹல்லேலூயா. தேவ வல்லமை பவுல் மூலமா மட்டும் இல்ல, பேதுரு மூலமா மட்டும் இல்ல, நம்ம மூலமாகவும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதோட ரகசியம் இதுதான். எப்படி நம்ம வல்லமையானவர்களா மாறுவது, எப்படி நான் வல்லமையான ஒரு ஆளா இந்த பூமிக்கு அடையாளம் காட்டப்படுறது அப்படின்னா எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்றேனோ. ஹல்லேலூயா. நீங்க வெளியே போறதை யாராவது தடுக்கலாம்,
நீங்க யார்கிட்டயா போய் பேசுறதை யாராவது தடுக்கலாம், ஆனா உங்க இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி துதிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போகாதேன்னு 1 மாசம் உங்களை வீட்டுல வச்சு பூட்டலாம், ஆனா தேவனை ஆராதிக்கிறத விட்டு யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. நீங்க இங்க உட்கார்ந்துட்டு 1 நிமிஷம் கண்ணை மூடி தேவனை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பான சகோதரன் நான் நடத்துற சபையில இருக்காங்க. அவங்க இஸ்லாமிய அந்த வழிபாட்டிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு வாலிப சகோதரன். அந்த சகோதரனுக்கு 2 காதும் கேட்காது, வாய் பேச மாட்டாங்க. அப்ப அந்த சகோதரன் இஸ்லாம்ல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார். அந்த வீட்டுல பயங்கர எதிர்ப்பு. இவர் வேதம் வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் சர்ச்சுக்கு போறதையும் அவங்க பயங்கரமா எதிர்த்தாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கேரளால ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது போல யாரெல்லாம் இப்படி மாறி போறாங்களோ அவங்கள கொண்டு போய் அங்க விட்டுருவாங்க. அங்க மாச கணக்குல வச்சு என்ன செய்வாங்க, அவங்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் வச்சு போதிப்பாங்க. இது போல அந்த சகோதரனை கொண்டு போய் அங்க விட்டுட்டாங்க. 1 மாதம் வச்சு அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி, இயேசுன்னு ஒருத்தர் இல்ல, இதுதான் உண்மை, அப்படி இப்படின்னு 1 மாதம் வச்சு அவங்களுக்கு சொல்லி 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 கடைசியில இவங்களோட அம்மா அப்பாவை ஊர்ல இருந்து வர சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. இந்த பையனை எங்களால மாத்த முடியல, இவன் எப்படி போகணுமோ அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, இவனை உட்கார வச்சு அவங்க நாள் ஃபுல்லா பேசினாங்க. அவங்க எல்லாம் பேசி முடிச்சு இவன் போய் ஏசுட்டு ஜெபம் பண்ணுவான். நீங்க போறதை தடுக்கலாம், நீங்க செய்யறதை தடுக்கலாம், நீங்க கொடுக்குற பைபிளை கிழிக்கலாம், ஆனா உங்க மனசுல இருக்கிற ஆண்டவரை யாராலையும் எடுக்க முடியாது. அவரோடு நீங்க பேசுவதை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அநேகர் சாக்கு போக்கு சொல்லி இன்னைக்கு உட்கார்ந்துருக்க காரணம் என்ன தெரியுமா? என்ன அவங்க சர்ச்சுக்கு விடல, என்ன இவங்க இதுக்கு விடல, அதுக்கு விடல. சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நீங்க அடிமைங்களா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா, உங்க சுயாதீனத்தை நீங்க அனுபவிங்கன்றார். என்ன ஆண்டவரே, நான் அடிமையா இருக்கும் போதே எப்படி சுயாதீனத்தை நான் அனுபவிக்க முடியும்? உன்னை சரீரத்துல சில பேர் அடிமையாக்கலாம், ஆனா உன் உள்ள இருக்கிற மனுஷனை நான் விடுதலை ஆக்கிட்டேன்றார். ஹல்லேலூயா. உங்களை சரீரத்துல சில பேர் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்களா, அடிமைப்படுத்திட்டு இருக்காங்களா, உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்றேன், ஒரு குட் நியூஸ் சொல்றேன். உங்க உள்ளான மனுஷனை இயேசு என்னைக்கோ விடுதலை ஆக்கிட்டார். நீங்க அவரை துதிக்கும்படியாக விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, ஜெபிக்கும்படியா விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக நீங்க விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன அடிமைத்தனம் இருந்தாலும் அதுக்கு நடுவுல உட்கார்ந்து நீங்க தேவனை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கையில இருக்க பைபிளை வேணாலும் கிழிக்கலாம், தூக்கி வீசலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்க தேவ வார்த்தையை யாராலும் கிழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுவேன். எல்லா சூழ்நிலையும் எனக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுவேன். ஒரு நெகட்டிவான சூழ்நிலைக்கு நடுவில் எரேமியாவை போல நீங்க போயிட்டு இருக்கலாம். எனக்கு உரியதை எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க, கொத்தளங்கள் போடப்பட்டுருச்சு, என் நகரம் பிடிக்கப்பட்டுருச்சு, என் வாழ்க்கை கெட்டது போலவே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், ஒரு இடத்த வாங்கு. ஆண்டவரே, பிடிக்கப்பட்டிருக்கு, நீங்க நிலத்தை வாங்க சொல்லுங்க. உன்னை நான் ரெஸ்டோர் பண்றதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறேன், உன்னை நான் மறுபடியும் கட்டுறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறேன். என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன். ஹல்லேலூயா. நீ அநேக ஜனங்களை சீஷன் ஆக்கும்படியா நீ என்ன பின்பற்றி வருகிற ஒரு சீஷனா இரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட வாழ்க்கை இப்படி படகை ஆசீர்வதித்திருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்க படகை பாருங்க, ஆண்டவர் அப்பத்தை கொடுத்திருக்காரு. உங்க படகை பாருங்க, ஆண்டவர் பதில கொடுத்திருக்கிறார். அதை நீங்க பாக்குறீங்களா? ஆண்டவர் உங்களை அநேக சீஷர்களை உருவாக்கும்படியா அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? சீஷர்களை உருவாக்கும்படியா அழைச்சிருக்கிறார். சீஷர்கள் யாரு? அவருக்கு பின்பற்றி போறவங்க, கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தி கொள்றவங்க தான் சீஷர்கள். ஹல்லேலூயா. பேதுரு படகெல்லாம் மீனை ஆதாயப்படுத்தி கொண்டேன்னு அப்படியே போகல. இயேசு உனக்கு கத்து கொடுக்குறாரு, நீ என் பின்னாடி வா, நீ என்ன ஆதாயப்படுத்திக்கோ. நீ இவ்வளவு மீனை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடியே போயிடாத, அதை விட பெருசா உனக்கு நான் கொடுக்க விரும்புறேன், என்னையே நான் கொடுக்க விரும்புறேன், என்ன நீ ஆதாயப்படுத்திக்கோ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு முன்னாடி திரளான மீன்கள் வரலாம், திரளான பணங்கள் வரலாம், திரளான ஜனங்கள் வரலாம், ஆனா நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒண்ணு என்ன? கிறிஸ்து. ஹல்லேலூயா. மூட்டையா பணம் என் முன்னாடி இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்றேன். பேதுருவோட சூழ்நிலை அப்படிதாங்க இருந்துச்சு. பேதுருடைய படகு நிறைய மீன்கள் இருந்துச்சு, ஆனா பேதுரு யாரை ஆதாயப்படுத்திக்கிட்டாரு? கிறிஸ்துவ. நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இந்த அப்போஸ்தலர்கள், அதாவது பேதுரு எல்லாம் நின்று ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் போது அநேகர் நிலத்தை வித்துட்டு அவங்களுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு பேதுருடைய காலில் கொண்டு வந்து அதை போட்டாங்களாம். ஹல்லேலூயா. காலுக்கு கீழே கொண்டு வந்து போட்டாங்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தலைக்கு மேல இல்லைங்க எந்த பணமும் எந்த ஐஸ்வர்யம், எல்லாத்தையும் ஆண்டவர் என் காலுக்கு கீழே கொடுத்திருக்கிறார். என் தலைக்கு மேல அவருடைய மகிமையை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேல ஆண்டவரோட மகிமை இருக்குன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் உங்க பாதத்துக்கு கீழே இருக்கிறத நீங்க காண்பீங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளையும் நான் வாழ போறேன்னு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க?
எவ்வளவு பேர் அதிகமா கிறிஸ்துவ சம்பாதிக்க போறீங்க? ஹல்லேலூயா. பேதுரு கிறிஸ்துவ சம்பாதிச்சாரு இல்லையா? பேதுரு சிறைச்சாலையிலையும் தூங்கிட்டு தான் இருந்தாராம். அடுத்த நாள் பேதுரு என்ன செய்ய போறாங்க? கொல்ல போறாங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து நாளைக்கு உன்னை கொல்ல போறேன் அப்படின்னா நமக்கு தூக்கம் வருமா? ஆனா பேதுரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஏன்? என்னோட ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்குங்க. நான் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தி கொண்டேன். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாம என் மேல யாரும் கை போட முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் கிறிஸ்துவ ஆதாயப்படுத்துற பெண்களா இருக்க போறீங்க?